இதான் ஆபிரகாம். அவனை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாரு. அவன் என்ன எப்படி பார்க்கறான் தெரியுமா? இது ஆபிரகாம் பாடக்கூடிய பாட்டு. கண்டேனன் கண்குளிர அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். இயேசு சொல்லுவார்ல, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர். பார்த்தாச்சு வா போம், அப்படி கிடையாது. கண்டு களி கூர்ந்தான். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரை வழி அனுப்பி விட போவார். ஆபிரகாம் வழி அனுப்பி விட போயிட்டு அவருக்கு முன்னாடி நின்றுட்டு இருப்பார். இதான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. அவன் நமக்கு வந்து என்ன பார்க்கணும்? எனக்கு அங்கே போன பொறுத்தல வீதி, அங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கான், நான்வெஜ் கிடையாதா? நம்ம வந்து தேவனின் நிறைவை பார்க்க நம்ம துடிக்கும் போது ஒருத்தன் தேவனை நிறைவாய் பார்க்கிறான். இதுதான் ஆரம்பம். இன்னைக்கு இவ்வளவு திரட்சிக்கு பின்னாக இருந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தன் ஒன்றும் இல்லாம இருக்கும் போதே தேவனை நிறைவாய் பார்த்தான். இன்னைக்கு 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 எல்லாம் என்னங்க இல்லை, என்ன இல்லை? வீட்டில் ஆகாரம் இல்லையா? ஏதோ ஒரு ஆகாரம் இருக்குல்ல. ஆமே, ஒரு உங்களுக்கு பெரிய இந்த படுத்ததும் தூக்கி அடுத்த ஃப்ளோருக்கு தூக்கி போடுற அந்த குஷன் மெத்த இல்லைன்னாலும் கிழிஞ்ச பாயாவது இருக்குல்ல. ஏதோ என்னங்க இல்லை, என்ன இல்லை? ஆமே, ஹல்லேலூயா. அதாவது ஒண்ணுமே இல்லாம இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு இடம் நமக்கு தேவை. இருக்கும்போது கை வைக்கிறதுக்கு ஒரு 2 படி இருந்தா அப்படின்னு தோணும். அப்புறமா மெதுவா சாஞ்சா நமக்கு ஒவ்வொன்று வர வரதான் இன்னொன்னுக்கு மேல ஆசையே வரும். ஐயோ, தலைக்கு வைக்க பில்லோ இல்லையே, தலைக்கு வச்சாச்சு. அப்படியே காலுக்கும் வைக்கிறதுக்கு ஒன்று கிடைச்சா. சிலர் தூங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, உருவுறதுக்கு. உண்மையே பார்த்தா என்ன இல்லை சொல்லுங்க? நம்ம கிட்ட என்ன இல்லை தெரியுமா? அவன்கிட்ட இருக்கிறது இல்லை, இவள்கிட்ட இருக்கிறது இதுதான் இன்னைக்கு இல்லை. என்ன இல்லை? அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் போகிறவங்க இருப்பாங்க, அன்ரிசர்வ்டு கோச்சில் போகிறவங்களும் இருப்பாங்க. 2 பேரும் ஒரே டைம் தான் போய் சேருவாங்க. நான் ட்ரெயினில் ஃப்ரெண்டில் ஏற போகிறேன், ஏன் சீக்கிரம் போகணும், அப்படி ஏற போவாங்களா? ஒரே டைம் தான் போய் சேரும்போது எல்லாரும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிறேன், அடுத்த ஸ்டாப்பில் இறங்க வேணா, சென்னைக்கு டிக்கெட் எடுத்து நீங்கள் திருநெல்வேலியில் இறங்க வேண்டியதான். ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது. உண்மை வாழ்க்கையை திரும்பி பாருங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா நம்முடைய பார்வை மாறிட்டு, அதான் நீ நோக்கி பாரு. ஆமே, அதாவது தேவனை நிறைவாய் பார்க்கிறவன், அவன் தேவனை நிறைவாய் பார்க்கிறவன். ஹல்லேலூயா. இதான்ப்பா, இப்படிதான்ப்பா நான் அவனை கொண்டு வந்தேன். தேவனை நிறைவாய். ஆண்டவரே, இதை நான் கோட்டை விட்டுட்டேன். ஆண்டவரே, நான் உம்முடைய நிறைவை பார்க்க துடிக்கும் போது உம்மை நிறைவாய் பார்க்க விட்டுட்டேனே ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாத்துலேயுமே ஒரு குறைவு இல்லை, இது இல்லை, என்ன இருக்கு? வாழ்க்கை எப்படிங்க இருக்கு? எப்படியோ போகுது. காரில் இருந்துட்டு இந்த ஆம்புலன்ஸ் இருந்துட்டு சொல்ல வேண்டியதை கார்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். போகும். ஆமே, எப்படி லைஃப்? என்ன லைஃப்? ஒர்க் வச்சு குத்தி சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிடுறீங்க சிஸ்டர்? மாம்பழ சீசன், வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஏன் மாம்பழம் தீர்ந்துட்டா? என்ன இல்லை நமக்கு? இன்னைக்கு நிறைவே இல்லை, மனசு நிறைவே இல்லை. ஆபிரகாம்கிட்ட என்னங்க இருக்கு? ஒரு கூடாரத்தில் கூடியிருக்கிறான். ஆண்டவர் வரும்போது ஆண்டவரை வீட்டுக்குள்ள வர அவனால உட்கார வைக்க முடியாது, மரத்தடியில் சாஞ்சு உட்கார வைக்கிறான். மரத்தடியில் சாஞ்சு உட்காந்துக்குவாங்க ஆண்டவர். இதான் ஆபிரகாம். ஆமே, ஆனா அவன் கண்ணில் ஒரு காட்சி அவன் அப்படி வச்சிருக்கிறான். அவர்தான் நிறைவு. ஆமென். உக்கிரத்தின் பாத்திரம் இல்லைங்க, எல்லா வலியின் பாத்திரமும் நீங்குங்க. நீங்க பார்க்க வேண்டியவரை சரியா பார்த்துட்டீங்கன்னா நிறைவே நீர் வாருமே.
ஆமென். ஆபிரகாமுக்கு எல்லாமே குறைவு. வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஆண்டவர் சொல்றார், எப்படி இருந்தோம், எங்கிருந்து நீங்க வந்தீங்க தெரியுமா? எங்கிருந்து? அவன் மகிமையின் தேவனை பார்க்கிறான். தேவனை நிறைவாய் பார்க்கிறவனுக்கு தேவன் தம்முடைய நிறைவை காண்பித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நிறைவாய் பார்க்கிறவனுடைய ஆழ் மனதிலிருந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீர் போதும். நின் சாநித்தியம். அவ்வளவுதான். நம்ம எப்போ தெரியுமா நீர் போதும் சொல்லுவோம்? எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு வந்துட்டு நீர் போதும். ஆமென். நம்மளை யாரும் புரிஞ்சிக்கல, எடுக்கலைன்னு வரும்போது எனக்கு நீர் அப்படி இல்லை. ஆண்டவரே, தகப்பன் வீடு தேவனை நிறைவாக பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அழைப்பு ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் தகப்பன் தேராகோடு கூட புறப்பட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டான். அதுக்கு மேலே விட்டு வர முடியல. ஆபிரகாமுக்கு வர முடியல. ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின போது உன் தகப்பன் வீடை விட்டாச்சு. அவருடைய மூணு கயிறை பிடிச்சிருக்கிறார் ஆபிரகாம். தகப்பன் வீடை விடு. ஆமென். ஒரு கையில் இன்னும் 2 இருக்கு. உன் இனத்தை விட்டாச்சு. உன் தேசத்தை விட்டாச்சு. வா அப்படின்னு போறான். எங்க போறோம் தெரியாது. நிறைய வச்சு அப்படியே போறான். எங்க போறோம் தெரியாது. சாஸ்திரிகளை வழி நடத்தினது நட்சத்திரம். ஆபிரகாமை வழி நடத்தினது நட்சத்திரத்தை உருவாக்கினவர். உங்க வாழ்க்கையில் 1000 குறைகள் இருக்கிறது. அந்த குறைய உலகம் சொல்லுது, அது உனக்குள்ள ஏறக்கூடாதுன்னா நிறைவின் தேவனை நிறைவா பாரு. நம்ம வேற எதையோ பார்க்க தொடங்கிட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாழ்ச்சியின் அனுபவம் உள்ள வந்துட்டு, அதாவது சில காரியங்கள் ஆண்டவர் விலக்கியே வச்சிருப்பார். இந்த பழத்தை நீ புசிக்காதன்னு வச்சிருந்தார். அது தேவை. அது ஏன்னு கூட கேட்கல. ஏன்? சில காரியங்களை குறித்த அறிவு நமக்குள் வராமல் இருந்தா மட்டும்தான் நம்ம பாதுகாப்பா இருக்கும். ஆமா பிரதர், உங்களை பத்தி ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க, சொல்லவா? வேண்டாம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஜாலியா போயிடுவாங்க. நமக்கு அடுத்த ஆக்ஷன் எடுத்து அவங்க வேண்டாம். ஆமா, உங்களை பத்தி ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க? 2 மாசத்துக்கு முன்னாடி. 2 மாசம் வரை அதை புழுங்கி நீங்க உள்ள வச்சிட்டு இருந்தீங்கல்ல, இன்னும் அப்படியே இருங்க. வேண்டாம். ஹல்லேலூயா. நமக்குள்ள இந்த நிறைவு இன்னைக்கு இல்லை. நிறைவு இல்லை. சாப்பாடு இருக்கு, நிறைவு இல்லை. ஆமென். எல்லாம் என்ன இல்லை. ஏன் இல்லை? நம்ம அவரை இந்த நிறைவா பார்க்கல. நீ நோக்கி பார். நீ பார்க்க வேண்டிய உனக்கு அந்த உணர்வு வேணும். இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். இனி யோசுவா 24க்கு வாங்க. 24வது அதிகாரம் 3வது வசனத்தில், நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை, இந்த வேர்டை ரொம்ப கவனிக்கணும், கானான் தேசத்தில் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கின. என்ன அர்த்தம்? பெருக பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அவனுக்கு பைபிள் மாறி எழுதியிருக்கா? இது நம்ம லாங்குவேஜ். இது நியாயமா உலக அறிவுள்ள ஒரு மனுஷன் இதை எப்படி படிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நல்ல அறிவு பெருத்தவர்கள் சும்மா சொல்லுங்க. ஈசாக்கை கொடுத்து, இதான் என்னது குழப்பிச்சு. ஆமென். அதானுங்க, ஈசாக்கை கொடுத்து சந்ததியை பெருக பண்ணு. ஆனா இங்க என்ன இருக்கு? நான் நினைச்சேன் தமிழ் பைபிளில் ஒருவேளை மாற்றி டைப் பண்ணிட்டாங்களான்னு. இல்லை, வேற லாங்குவேஜில் பார்க்கும்போது இப்படியே தான் இருக்கு. ஆமென். அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து சந்ததியை திரட்சியாக்கி ஈசாக்கை கொடுத்தேன். அதாவது சஞ்சரிக்க செய்துன்னா
ஆதியாகமம் 13:17 ஆண்டவர் சொல்லுவாரு, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும், அதாவது இதுக்கு மேல இனி கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அவ்வளவு தூரத்துக்கு நீ என்ன பண்ணு, நடந்து திரி. 13:17 இங்க ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னா அங்க வேற ஒரு ரெஃபரன்ஸ். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, சும்மா நட அப்படிங்கிறார். ஆனால் இந்த ஆபிரகாம் நடக்க நடக்க ஆபிரகாம் அறியாத ஒரு காரியம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? சந்ததியை திரட்சியாக்கிட்டே இருக்கிறார், திரட்சியாக்கிட்டே இருக்கிறார். ஆனா ஆபிரகாம் இந்த திரட்சியை பார்த்தானா இல்லையா? பார்க்கல. ஆபிரகாம் எதை தான் பார்த்தான்? ஈசாக்க பார்த்தான். அடுத்து யாரை பார்த்தான் பைபிள்ல இருக்கு? யாக்கோபையும் பார்த்தான்னு பைபிள்ல இருக்கு. அவன் சந்ததி திரட்சி ஆக்கி ஈசாக்கை கையில கொடுத்தேன். அப்போ நல்ல கவனமா கேளுங்க. ஐசக் வாஸ் த பிகினிங் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், நாட் த எண்ட். ஈசாக்கு என்பவன் வாக்குத்தத்தத்தின் நிறைவு அல்ல, நிறைவுக்கான ஒரு ஆரம்பம். நீங்க ரொம்ப நாள் காத்திருந்து இன்னைக்கு ஒரு வேலையை கர்த்தர் தாரார்னா, இது நீ காத்திருப்பது நிறைவல்ல, இது நிறைவுக்கான ஒரு ஆரம்பம். நான் ஆண்டவர் எனக்கு கற்று தந்ததை நான் அப்படியே சொல்ல விரும்புகிறேன். இவன் நடக்க 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 கர்த்தர் சந்ததியை எழுதிட்டே இருக்கிறார். ரூபன் என்கிற ஒரு கோத்திரம், சிமியோன் என்கிற ஒரு கோத்திரம், லேவி என்கிற ஒரு கோத்திரம், யூதா என்கிற, இப்படி திரட்சி ஆக்கி அதை எல்லாம் சேர்த்து ஈசாக்குக்குள்ள வச்சு ஈசாக்கு அப்படியே கொடுக்கிறார். நாம ரொம்ப நாள் காத்திருந்து கர்த்தர் எனக்கு ஒன்று தந்திருக்கிறார் அப்படின்னு இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு நாள் காத்திருக்கிறதுக்கு இது அப்படி அல்ல. இது ஆமென் ஒரு புதிய துவக்கத்துக்கான ஆமென். சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப காத்திருப்போம், ஒரு சின்ன வேலையை தருவார். தாவீது ரொம்ப நாள் ஆட்டில் காத்திருந்தாரு, காட்டில் ஆடு மேய்ச்சி காத்துட்டு இருந்தாரு. அவரை கூட்டிட்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க விட்டாரு. சின்னதம். இது ஒரு நிறைவுக்கான ஒரு ஆரம்பம். ஆமென். அதன் அர்த்தம் என்ன? ஆமென். சில காரியங்கள் எனக்கு இன்னும் நான் பார்க்கல, ஆமென், ஆனா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். யாரையும் நடத்துறதை விட என்ன ரொம்ப கடினமா நடத்துறார். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், ஆசீர்வாதம் ஆட் ஆயிட்டே இருக்கிறது, நன்மை பெருகி கொண்டே இருக்கிறது, நன்மை பெருகி கொண்டே இருக்கிறது. என் கண்ணில் நான் பார்க்கல, ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவர் ஆட் பண்ணிட்டே இருக்கிறார். என் கணக்குல ஏறிக்கொண்டே இருக்கிறது. நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆமென். அந்த திரட்சி, எல்லாரும் இந்த வேர்டை சொல்லுங்க, திரட்சி சொல்லுங்க பார்க்கலாம். திரட்சி, திரட்சி. இவனை நடக்க நடக்க நடக்க, அதான் கானான் தேசம் எங்கும் யோசுவா 24:3 அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து, நீ அங்க போ, இங்க வா, இங்க போ, ஏதாவது கிடைச்சத போன இடத்துல எல்லாம் இருக்கிறவன் தான் கூட இருந்து விலகி போனானே தவிர ஃபுல்லா நடத்தினார். ஆமே, உங்க லைஃப் என்ன? ஃபுல்லா நடத்துறார் கர்த்தர். என்ன கிடைச்சது? ஆமே. தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளையே, நீங்க கேட்கலாம், ஒரு ஈசாக்கோட முடிஞ்சுதா? ஈசாக்கு அந்த ஃபுல்ஃபில்மெண்டோடைய பிகினிங், ஒரு நிறைவுக்கான ஒரு ஆரம்பம். இன்னைக்கு கர்த்தர் உங்க கையில சிலதை கொடுத்திருக்கிறார்ல, ஒரு நிறைவுக்கான ஒரு ஆரம்பம். நம்புற தேவ பிள்ளைங்க இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு தீர்க்க தரிசனமாய் பேசுறாருங்கிற நிச்சயம் உள்ளவர்கள் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீ பாரு அப்படிங்கிறார். நீ பார், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து சந்ததியை திரட்சியாக்கி. அப்போ ஒரு காரியம் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியும். காத்திருக்கிறவர்களுக்கு சொல்றேன், புத்திர வாக்கியத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சொல்றேன், ரொம்ப சஞ்சரிக்க வைக்கிறார். ஒராவது தருவாரான்னு பாக்குறீங்களா? அவர் எழுதிட்டே இருக்கிறார். ரூபன், சிமியோன், லேவி, யூதா எழுதிட்டே இருக்கிறார். சந்ததியை திரட்சியாக்கி. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை.
ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? நேற்று இரவில் இந்த வார்த்தையை வைத்து ஆவியானவர் துதிக்க வைத்தார். ஆமென். ஆண்டவர் இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும், இன்னும் எத்தனை காலம் இதற்காக பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தந்த வார்த்தை இப்பொழுது உன் கண்கள்ல தெரியல, ஆனா நான் எழுதிட்டே இருக்கிறேன், எழுதிட்டே இருக்கிறேன், எழுதிட்டே இருக்கிறேன், எழுதிட்டே இருக்கிறேன். உன் கண்களுக்கு தெரியாத பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், உன் தலைமுறையை திரும்பி பார்க்க வைப்பா. அப்பொழுது சொல்லுவார்கள், எங்க அப்பா யாரு தெரியுமா? வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. எங்க அம்மா யாரு தெரியுமா? தோண்டி எடுக்கப்பட்ட துறவு. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya. காத்திருப்பே, காத்திருப்பே, கர்த்தர் சொல்லும் வரையில் நான் காத்திருப்பே, காத்திருப்பே. ஆமென். கர்த்தர் சொல்லும் வரையில் நான் அதாவது தேவனும் ஆபிரகாமும், தேவனும் இதுதான் ஆண்டவர் பார்க்க வைக்கிறார். நீ இதை பார்த்து உன்னை சரி பண்ணிக்கோ, உன் தத்தெடுப்பின் பாத்திரத்தை உன் கையில் எடுப்பேன். ஆண்டவர் பிரித்து எடுத்துட்டு வந்தாச்சு. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தமே கிடையாது. வெட்டி எடுத்துட்டாரு, வெட்டி எடுத்துட்டாரு. என்ன வந்தாலும் இது சேராது. ஹalleluya. இப்படி சொல்லணும், இப்படி ஒரு நிலைமைக்கு வரணும். எனக்கு எதுனாலும் பரவாயில்ல, அது பரவாயில்ல, இதெல்லாம் தப்பா, இது இல்லை, நீ யாருன்னு பாரு. உன்னை வெட்டி எடுத்துட்டாரு. ஆமே. அதனால இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? இதுதான் சொல்லுவார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும். அவ்வளவுதான். தேவனால் பிரித்தெடுத்து கொண்டு வரப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ள ஃபீட் பண்ணது தான். இவர் நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல. அதனால தான் மற்றவர்களைப் போல நம்ம இருக்கக்கூடாது. ஆமாம். மற்றவங்க பார்க்குற அவங்க சிலர் நாள் பார்ப்பாங்க, சிலர் குறி பார்ப்பாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பிரமாணம் கொடுக்கும்போதே சொல்லிட்டார், இதெல்லாம் பண்ணிராத போய் குறி கேட்கறது. ஆமாம். இதெல்லாம் வந்து ஒரு தேவ பிள்ளைக்கு. மற்றவங்க நட்சத்திரங்களை குறித்து பயப்படுவாங்களாம், நீ அதே மாதிரி பயப்படாத. உனக்கு நட்சத்திரம் அங்கே இங்கே வந்து இடிக்குது, எங்கே இடிக்குது? ஆமே. உடனே அவ்வளோதான், உனக்கு இது ஜாதகம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு எங்கேயோ தூக்கி. அதனால தான் சிலர் வந்து வேண்டாம்னு சொல்லி ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏதாவது கேட்டால் மெதுவாக எடுத்து தலையில் துண்டை போட்டு போய் காட்டிட்டு வர்றது. நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. தேவன் இதெல்லாம் இந்த நாள் பார்க்கறது, முகூர்த்தம் பார்க்கறது, 10க்கும் 11க்கும் இடையில. அப்புறம் எங்கேயோ இடையில மாட்டிட்டு இருப்பீங்க. என்ன நாங்கள் அந்த இடையில பார்த்தோம். பைபிள் இதை வந்து டோட்டலா வெறுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர், இந்த செவ்வாய்க்கிழமை வேண்டாம். என்ன வேண்டாம்? ஆமென். ஆண்டவர் வெட்டி எடுத்து கொண்டு வந்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை. நீ ஆண்டவருடைய நிறைவை பாரு. தேவன் ஒவ்வொரு நாளையும் படைத்து ஒவ்வொன்றையும் படைக்கிறார். ஆமென். அப்போ தேவன் எல்லாவற்றையும் பார்த்து என்னன்னு சொன்னார் தெரியுமா? நல்லதுன்னு சொன்னார். ஆமென். இந்த சனி தோஷம் மனுஷனை படைச்சதே கடைசி நாள். அது அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமைன்னு வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் 7வது நாள் என்ன நாள்? நம்ம எது இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம வெட்டி நம்ம மற்றவங்கள மாதிரி பார்க்கக்கூடாது, மற்றவங்கள மாதிரி நினைக்கக்கூடாது. ஆமாம், உங்களுக்கு இனி ஒரு 10 நாளைக்கு கஷ்ட காலம். யார் சொன்னா? குடுகுடுன்னு ஒருத்தன் வந்தான். ஒருவேளை இருக்குமோ. அன்னைக்கு ஒரு பிரதர் சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி ஒருத்தர் வந்தார், அவர் வந்து உங்கள் கையை காட்டுங்க நான் சொல்கிறேன்னு சொன்னார்.
நான் சொன்னேன், நான் எனக்கு இதுக்கு மேல நம்பிக்கையே கிடையாது, இருந்தாலும் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பார்த்தார், என்ன சொன்னாருன்னு கேட்டேன். ஒரு 2 மாசம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், 3வது மாசத்துக்கு பாருங்க அப்படி எங்க போவீங்கன்னே தெரியாது. 4வது மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்தார், எங்க போவார்னே. அப்ப திருப்பி வெளியே வந்த ஒரு எங்க போவீங்கன்னே, எங்க போவேன்னே தெரியாது. ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு இது அழகே கிடையாது. நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் பாருங்கள், உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுவார், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ளணும். எரேமியா 10வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எந்த ஒரு வீடு பிரதிஷ்டை ஆகட்டும் அல்லது எந்த ஒரு காரியம் ஆகட்டும், நம்ம செய்கிற ஒரு காரியம் எங்கிருந்து காப்பி பண்ணதுன்னு மட்டும் நம்ம மனசில் நினைச்சா போதும். இது எங்கிருந்து வந்துச்சு, எங்கிருந்து காப்பி பண்ணணும். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். அது உனக்கு தெரியவே கூடாது. நமக்கெல்லாம் தெரிய போய் தானங்க கட்டளை இங்கே வைக்கக்கூடாது, இதெல்லாம் தெரிய போய் தானே சொல்கிறோம். இது வச்சது தப்பு. ஆமென். ஒரு இடத்துல இப்படி தான் வந்து ஒரு வீட்டுக்கு இந்த நிலை விட்டுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஈவினிங் போனது, பாஸ்டர் நாளைக்கு வருவீங்களா? ஏன்? நிலையை மாற்றி விடணும். நீங்கள் பாஸ்டரை மாற்றுங்க, நிலையெல்லாம் மாற்ற முடியாது. நீங்கள் வேணால் மாற்றி வச்சுருங்க, நாளடி வர முடியாது. ஆமாம், அவங்க நிலையை மாற்றி விட்டாங்க. ஆனால் அவங்க இப்போ வீட்டில் இல்லை. ஆமாம், நமக்கு நிறைய தெரிய போய் தான் அப்படி போராடிட்டு இருப்போம், துடிச்சிட்டு இருப்போம். எதுக்கு அது? ஆமென். எதுக்கு? ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. நீ கற்றுக்கொள்ளாத வானத்தின் அடையாளங்களினாலே புறஜாதிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா? கலங்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க, நாள் பார்க்குறாங்க, கலண்டரை கிளிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒவ்வொரு பேர் உண்டுல்ல. இன்னைக்கு இது இப்படி நீ யாரை சந்திக்கிறாயோ அவரால் உனக்கு ஆபத்து. திரும்பி பார்த்தா மனைவி. அது என்னைக்குமே தான். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி பார்த்தா இன்னைக்கு ஒவ்வொரு கலக்கம். நீங்கள் பார்த்தா நீ வந்து இந்த ஒரு 5 நாளுக்கு நீ என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் உன் பிஸ்னஸ் என்ன ஆகாது, வாய்க்காது. கடையை பூட்டியாச்சு. எத்தனை பேர் முடங்கி இருக்கிறாங்க. இது கிறிஸ்தவத்திலையும் இருக்கு, கிறிஸ்தவத்திலையும் இருக்கு. அது இன்னார் வந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்தாங்களா? ஆமாம் வந்தாங்க. அது உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒன்றை போட்டுட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு. குடும்பத்தில் கலக்கம், சண்டை, அதோட போச்சு. நீ மற்றவங்களை மாதிரி கலங்காத, நீ கலங்காதன்னு இருக்கு. நீ உன் காரியங்களை தீர்மானிக்கிறது கர்த்தர். உனக்குன்னு ஒரு வார்த்தையை தந்திருந்தா இந்த வானம் பூமி ஒளிந்து போனாலும். ஆமென் சொல்லுங்க. உபாகமம் 18வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தை காரணம், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகள் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். லேவியராகமம் 19:26 இருக்கிறது, குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு குறி கேட்கறது மாதிரியே போறது தீர்க்கதரிசிகள்கிட்ட. கரெக்டா இல்லையா? தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்லல, ஆண்டவர் பேசுவார், வெளிப்படுத்தும். ஆனாலும் நமக்கு அதாவது எனக்கு ஜெபம் பண்றதுக்கு டைம் இல்லை. நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க. ஆமென். என்கிட்ட யாராவது ஜெபம் பண்ணும்போது ஏதாவது தெரியுதான்னு கேட்டா எங்க அப்பா சொன்ன டயலாக் அப்படியே சொல்லுவேன். கண்ணை மூடினதுனால ஒண்ணுமே தெரியல.
இன்னைக்கு அவங்க கரெக்டாக சொல்லுவாங்களாம். அவங்க உங்கள் பேரெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன் உங்களுக்கு உங்கள் பேர் தெரியாதா? இல்லை உங்களுக்கு பேர் கரெக்டாக சொல்லாது. என் பேரை தான் மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. மாற்றி சொல்லுவாங்க. அவங்க உங்கள் பேரை கரெக்டாக சொல்லுவாங்க. எனக்கும் தெரியும் என் பேர் கரெக்டாக. சரி, இன்னைக்கு நம்ம எது இழுக்குது? சத்தியத்தை மறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. நீ பயப்படாத. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதாவது நம்ம கிட்ட ஒரு தேவ சமூகத்தில் போய் இருக்கும்போது நான் பார்க்கணும், எதனால இந்த தத்தளிப்பு, ஏன் இந்த பிரச்சனை, என்கிட்ட என்ன குறை இருக்கு, நான் எதை விட்டேன், நான் எதை மறந்தேன், என் ஆரம்பத்தை மறந்துட்டேனா, என் அடையாளத்தை மறந்து விட்டேனா, நான் யார் என்பதை மறந்து விட்டேனா? பல நேரத்தில் அதாவது எப்போதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? வளர ஆரம்பிப்போம் தெரியுமா? நம்மளை 4 பேருக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் தெரியுமா? அப்பதான் புறஜாதி ராஜாக்களுடைய பிள்ளைங்க, ராஜகுமாரத்திகள் சாலமோனுடைய அறிவு கேட்க உள்ள வந்தாங்க. உள்ள வந்தவங்கள நம்மளால வெளியே விடலை. வாமா, உனக்கு ஒரு அரண்மனை கட்டி தாரேமா, உட்கார். அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. போக்குவரவு அறியாத இளைஞனா இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. தான் உண்டு ஆண்டவர் உண்டு என்று இருந்தான். ஒரு லெவல். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த வளர்ச்சி, அந்த உயர்வு, அந்த வசதி, அந்த ஒரு அடுத்த நிலை வரும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எதை மறந்துடக்கூடாது தெரியுமா? நான் வெட்டி எடுக்கப்பட்ட, நான் அவருக்குரியவன், நான் அவருக்குரியவன். இதை மறந்துடக்கூடாது. இஸ்ரவேலர்கள் இதை மறந்தார்கள். மற்றவர்கள் செய்ததை போல இவர்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். தேவ கோபாக்கினை வந்தது. பல நேரங்களில் நம்ம ஒவ்வொரு ஜோம் பண்ணி காத்திருந்து பிள்ளைக்கு திருமண காரியம் ஒழுங்காகும். ஆனால் திருமண காரியம் ஒழுங்கான பிறகு மற்ற புறஜாதிகள் செய்கிறத நம்ம கற்றுக்கொண்டு செய்வோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஒரு வீடு வாசலை ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். வீடு வாசல் ஏற்படுத்தி செய்து அதுக்குள்ளே போகும்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியம் அது தேவன் நமக்கு எழுதி கொடுத்ததா? அதெல்லாம் ஒரு தேவ பிள்ளை பார்க்கணும். நம்ம யார், நம்முடைய அடையாளம் என்ன? ஆமீன். ஆமான் மொர்தெக்காயை பகைக்க காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய பழக்க வழக்கங்கள் மற்றவர்களைப் போல இல்லை. அவனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அவன் ஜீவனுள்ள தேவனை தவிர வேற ஒன்றையும் வணங்க மாட்டான். இதனால அவனுக்கு நெருக்கம் வந்துச்சு, இதனால அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அவன் தோற்று போகவில்லை. அவன் தலை நிமிர்ந்தது, ஆமானின் தலை கவிழ்ந்தது. இதைதான் கர்த்தர் சொல்றார். நீ நோக்கி பாரு, வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாரு. உன் தகப்பனாகிய ஆபிரகாமை பாரு. அவன் என்னை நிறைவா பார்த்தான், வந்துட்டான். என் உறவை பார்த்தான், உறவை பார்த்தான். மெல்கிசேதேக்காய் தேவன் அவனிடத்தில் வெளிப்பட்ட போது அவர் கொடுத்த அப்பத்தையும் ரசத்தையும் உட்கொண்டான். உறவை பார்த்தான் பாருங்க. சோதோமின் ராஜாவோடு கை கொடுக்கவில்லை. அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதபடி தன்னை காத்து கொண்டான். இந்த வழியில வந்தவங்க தான்ப்பா நீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க மாறிட்டீங்களேப்பா. இன்னைக்கு நீ யார்கிட்ட கை கொடுக்கிற? இது ரொம்ப முக்கியம். நீ இன்னைக்கு யாரோடு, உன்னுடைய நட்பு, உன்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினார் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு சின்ன பாதரட்சியை கூட எடுக்க மாட்டேன் கையை மேலே உயர்த்தினான். ரீசன் என்ன? உறவை கனப்படுத்தினான். அவர் கொடுத்த ரசத்தையும் அவர் கொடுத்த அப்பத்தையும் உட்கொண்டான். ஆமே, அவன் புரிந்து கொண்டான், எனக்கு ஜெயம் என் பலத்தில் வந்ததல்ல, கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. நம்ம பல நேரத்தில் நம்ம சுயத்தை நம்புறோம். நாம ஜெயித்தோம், நாம சாதித்து ஜெயித்தோம். இல்லை, ஆபிரகாமை பாருங்க. மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாம்கிட்ட சொன்ன வார்த்தை அதுதான், அவருடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக, சத்துருக்களை உனக்கு கீழ்ப்படுத்தி ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆபிரகாமே, நீ ஜெயிக்கல, அவர் உன்னை ஜெயிக்க வைத்தா. இதுதான் போகும் ஆரம்பம். உன் வாழ்க்கையில நீ நிக்கல, அவர் தான் உன்னை நிக்க வச்சா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம பல நேரத்தில் நம்ம ஏதோ ஆண்டவருக்கு செய்யறது மாதிரி நம்மளை காட்டிட்டு இருக்கிறோம். இல்ல, ஆபிரகாம் ஜெயித்தது, அவன் ஜெயிக்கல, அவனை ஜெயிக்க வைத்தான். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள். ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன விசுவாசம்? அவர் மகிமையின் தேவனாய் தம்மை காண்பித்தார்.
எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். உறவை காண்பித்தார். அந்த அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து உறவை காண்பித்தார். அந்நியனோடு அவன் ஐக்கியம் கொள்ளாதபடி தன்னை காத்து கொண்டார். அவர் தம்மை சர்வ வல்லவராய் காண்பித்தார். அவன் விசுவாசத்தில் வல்லவனானார். அதன் அர்த்தம் என்ன? மொத்தத்தில் நீ தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்தேனா, ஹல்லேலூயா, அவருடையவனாய் அவருடையவளாய் இந்த பூமியில நிற்க முடியும். இன்னைக்கு அதை விட்டுட்டாங்க. என் ஜனங்கள் என்னை விட்டுட்டாங்க. அவன் மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணையும் அறியும். அவங்க அதுக்கு தெரியுது, மாட்டுக்கு தெரியுதுங்க. மாட்டு தொழுவத்தில் முன்னணையில் கிடத்துறாங்க, இடம் கொடுக்குது பாருங்க. மாடு இடம் கொடுக்குது. நீங்க போய் மாட்டு தொழுவத்தில் முன்னணையில் படுத்து பாருங்க, என்னெல்லாம் உங்க மேல விழோனே தெரியாது. ஆனா அதுக்கு தெரியுது. கழுதை ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதை, ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதைக்கு மேலே போய் சும்மா கையை வைங்க, அடுத்த நாள் ஜெப குறிப்பு இங்கு சொல்லப்படும். கழுதை மிதித்து வாய் கோணி இப்படி ஏதாவது ஜெப குறிப்பு வரும். ஆனால் ஜீசஸ் ஏறும்போது அதுக்கு தெரியுது, மாடுக்கு தெரியுது, கழுதைக்கு தெரியுது, தலைமுறைக்கு தெரியல. இதனால கர்த்தரை அறிகிற அறிவை விட்டுட்டோம். ஆபிரகாமின் சரீரம் செத்தது, சாராளின் கற்பம் செத்தது. ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு, இங்க பாரு, நான் சர்வ வல்லமை உள்ள. இன்னைக்கு அதே போல சொல்றார், எல்லாம் போச்சுப்பா என்கிற நிலையில இருக்கிறீங்களா, எல்லாம் செத்த நிலையில இருக்கிறீங்களா, என்னை பார், என்னை பார். உலகம் சில போட்டோ வச்சு சொல்லும், என்னை பார். அப்படியே என்ன பாக்குறீங்க? இல்ல, என்னை பார் யோக வரும். அது சரியா உண்மையில் நீங்க பார்க்க வேண்டியவரை பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்கள்.